ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் அதுவும் வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து கோயிலுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ ஃபேமிலியாக சேர்ந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டுருக்கோங்க. இப்போ அந்த vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டெம்பிள் vlog தான் இருக்க போகுது வீடியோவில். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ நாங்கள் காட்ட போகிற கோவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய கோவில் தான். உங்களுக்கு வந்து எப்போ டைம் இருக்கோ நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் போன கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டுவானம்ல இருக்கக்கூடிய எல்லையம்மன் கோவில். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெட்டுவானம் எல்லையம்மன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் வந்து பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் போனப்போ வந்து நியூ இயர் டைம்ன்றதுனால பயங்கரமாக கூட்டமாக இருந்தது. எல்லா கோயிலுமே வந்து கூட்டமாக தாங்க இருந்தது. ஸோ வந்து ஃபுல்லாகவே ரஷ்ஷாக தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். உள்ளே போகிறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த கோவில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்டா வந்து, அதாவது வெள்ளூருக்குள்ளே பள்ளிக்கொண்டா இருக்குது. ஸோ பள்ளிக்கொண்டா நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வெட்டுவானம்னு போர்டு இருக்கும். ஸோ அந்த ஊரில் தாங்க இந்த கோவில் இருக்குது. அங்கேருந்து கிட்டவே இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளவே தாங்க இந்த கோவில் மெயின் என்ட்ரன்ஸ்லேயே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் வண்டி பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி கோவில் வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். இந்த வெட்டுவானம் எல்லையம்மன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமாக இருக்காங்க. ஸோ அந்த அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சு வந்து சாமி கும்பிட்டு வந்து போனாங்க. நிறைய கூட்டமாகவும் இருந்தது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு செப்பரேட் கியூ வந்து விட்டாங்க லைன் சாமி பார்க்க. ஸோ சாமி பார்க்க வந்து ஃபோட்டோ அலோவ் பண்ணல, வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. அதனால் வந்து அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல. அதுக்கடுத்து நாங்கள் வந்து வெளியே வந்து கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டு. ஸோ அடுத்தடுத்து கோயில் பார்க்கணும் இல்லையா, ஸோ லேட் ஆயிரும்ன்றதுனால உடனே வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து இந்த கோயில் ட்ரிப் வந்து நாங்கள் பிளான் பண்ணலை. ஆன் தி வேயில் இருக்கக்கூடிய கோவில் எல்லாமே பார்க்கலான்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ அப்படி பார்த்து தாங்க இந்த வெட்டுவானம் எல்லையம்மன். அதுக்கடுத்து வந்து நாங்கள் வெளியே கிளம்பிட்டு நாங்கள் அடுத்து போன கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருஸ்தலம் இருக்கக்கூடிய வராகி அம்மன். ஸோ இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கொண்டா டோல்கேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் க்ராஸ் பண்ண உடனே பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு லெஃப்ட்டில் வந்து ஒரு செக் போஸ்ட் மாதிரி வந்து போட்டு ஒரு பெரிய போர்டு இருக்குது, திருஸ்தலம் வராகி அம்மன் செல்லும் வழின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தாங்க நீங்கள் வந்து லெஃப்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே தான் வந்து இதோட என்ட்ரன்ஸ் திருஸ்தலம் வராகி அம்மன். ஸோ இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு இந்த கோவிலுக்கு. இந்த கோவில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து வெளியவே வந்து கார் வந்து பார்க் பண்ணிவிட்டு, ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பயங்கரமாக கூட்டமாகவே இருந்தது. ஸோ கார்ஸ்லாம் தனியாக பார்க் பண்ணியிருந்தாங்க, பைக்லாம் தனியாக பார்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து என்ட்ரன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கேருந்து நம்ம நடந்து போனோம்னா என்ட்ரன்ஸ் வழி வந்து இந்த பக்கம் இருக்குது. இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் வந்து நம்ம உள்ளே போக முடியும். ஸ்டார்டிங்லேயே வந்து பிள்ளையார் இருக்காங்க. ஸோ அடுத்து இங்கேயும் வந்து பயங்கரமாக இருந்தது கூட்டம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு நிறையவே வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஸோ பயங்கர பெருசாக வந்து இருக்குது இந்த கோவில். பார்க்கவே வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியாக வந்து கும்பிட்டு போனோம். ஸோ அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் எடுத்துக்கிட்டோம். இங்கேருந்து வந்து ஒரு சாமியாக வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணவங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து தண்ணி இருக்குது. உள்ளே வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் தான் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பின்னாடி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்னி வராகின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து சேவிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பி போனோம். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை வந்து நல்லா வந்து பூஜை பண்ணி இங்கே வந்து தொட்டிலில் வந்து ஆட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து தனியாக க்யூ இருந்தது. ஸோ ஒருத்தரை லைனாக வந்து தொட்டில் ஆட்டுற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கேயே கேமராமேன்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நார்மல் டைமில் வந்து இங்கே கூட்டமே வந்து இருக்காது. அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து வரமாட்டாங்க. பட் நியூ இயர்ன்றதுனால நிறைய பேர் கூட்டமாக இருந்தது. ஸோ எல்லா சாமி பார்க்குற இடத்துலையும் வந்து க்யூ நிறையவே இருந்ததுங்க. ஸோ ஒருத்தராக வந்து பொறுமையாக தான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து போனோம் அப்படின்னா இங்கே வந்து தனியாக வராகி அம்மன் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 16 ஃபீட்டில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே அங்கேயும் வந்து அந்த அன்னைக்கு வந்து போயிட்டு இருந்தது நியூ இயர் அதுவுமா. ஸோ கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். இன்னும் வந்து நிறைய ஒர்க் வந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து லைனாக வந்து சாமி பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே வந்து வராகி அம்மன் 16 ஃபீட்டில் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ செம்ம சூப்பராக வந்து இருக்காங்க வராகி அம்மன். இன்னும் ஃபுல் ஒர்க் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பட் இருந்தாலும் வந்து சாமி பார்க்க வந்து அலோவ் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேக் சைடில் இந்த சாமிங்க எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ 3 சாமி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம சுற்றிட்டு வெளியே வந்தோம்னா நம்ம வந்து அவுட்ருக்கு வெளியே வந்துடுவோம். அடுத்து வந்து இங்கேருந்து நம்ம ஒரு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து பெருசாக வந்து அன்னதானம்னு ஒரு தனியாக இடமே இருந்தது. ஸோ அங்கே வந்து அன்னதானம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நியூ இயர் அதுமா நிறையவே கூட்டமாக இருந்தது அங்கேயும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து வராகி அம்மன் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜல வராகி அம்மன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ அங்கேயே வந்து மஞ்சள் இடித்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ மஞ்சள் தண்ணியில் நம்ம வந்து நம்ம கையால் வந்து அம்மனுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள்
தோல் நோய் இந்த மாதிரி இருக்கிறது எல்லா பிரச்சனையும் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. அதோட நம்பிக்கையும் கூட. நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும் இந்த லைன் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜல வராகி அம்மனுக்கும் வந்து பயங்கரமாக கியூ வந்து பெருசாக இருந்தது. ஸோ ஒருத்தராக வந்து லைன் பை லைனாக வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து மஞ்சள் இடித்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து தட்சிணாமூர்த்தி, ராகவேந்தர் சாமி, இந்த மாதிரி சித்தர்கள் எல்லாமே, முனிவர்கள் இந்த மாதிரி எல்லாருமே வந்து இருந்தாங்க. ஸோ தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம அங்கேருந்து கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸிட் வந்து வந்துடும். எக்ஸிட் கிட்ட வந்து நிறைய வந்து கேலண்டர்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கேலண்டர் மட்டும் இல்லாமல் நிறைய சாமி பொருட்கள் எல்லாமே இருந்தது. ஸோ வேணுன்றவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து எக்ஸிட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி வந்து நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து மூணாவதாக நாங்கள் பார்த்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விரிஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய மார்க்கபந்தீஸ்வரர் கோயில். ஸோ இங்கே வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க, அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ நாங்கள் போயிட்டுருக்க இடம் வந்து அங்கே தாங்க மார்க்கபந்தீஸ்வரர் ஆலயம். இங்கே வந்து கோவிலோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவன் ஸ்டாச்சு வச்சு ஸோ வந்து ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் ஒர்க் வந்து சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து பூலே வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. இது பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த அன்றைக்கி வந்து சூப்பராக இருந்து நியூ இயர் எதுவுமா பார்க்க நல்லா இருந்ததுங்க. அதுக்கடுத்து அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பிள்ளையார் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இங்கேருந்து அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா சிம்மக்குள தீர்த்தம்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து தனியாக நீர் ஆடுறதுக்கு வந்து ஒரு 300 ரூபா கட்டணம் போல் ஒருத்தருக்கு. ஸோ இது வந்து எப்போ ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிறு. ஸோ இது வந்து கடை ஞாயிறுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து நம்ம இந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு ஸோ நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கோவிலே வந்து படுக்கணும். ஸோ அங்கேயே தூங்கி எழணும். அதுக்கடுத்து மறுநாள் வந்து இந்த மார்க்கபந்தீஸ்வரர் நம்ம வந்து வழிபட்டுட்டு நம்ம வந்து கிளம்பி போகலாங்க. ஸோ இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வழிபாடு வந்து ஒரு வச்சுருக்காங்க. இந்த வழிபாட்டு முறை வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி வேணால் நீங்கள் வந்து யூடியூப் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய இந்த கோயிலோட சிறப்பு பூஜைகள் அப்புறம் இதோட வழிபாட்டு முறை என்னன்றது எல்லாமே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ போன இந்த கார்த்திகை மாதத்துலேயும் வந்து பயங்கரமாக கூட்டமாக தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் வந்து வந்திருக்காங்க. அதை பற்றியும் நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் வந்து தனியாக ஓப்பனிங் டைம் வந்து தனியாக இருக்குங்க. பட் அந்த அன்றைக்கி வந்து நியூ இயர்ன்றதுனால கூட்டமாக இருக்கும்ன்றதுனால ஸோ ஓப்பனிங் டைம் வந்து ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருந்தது. பட் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் டைமில் க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த அன்றைக்கி வந்து ஆனால் ஓப்பனில் தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து லைன் பண்ணி நம்ம வந்து உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரன்ஸில் சாமி பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் வரைக்கும் தான் வந்து வீடியோ கவர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து எடுக்க முடியல. ஸோ உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே வந்து அலௌட் கிடையாதுங்க. அதனால் வந்து அங்கே எடுக்க முடியல. அதுக்கடுத்து வந்து வெளியே வந்தோம் அப்படின்னா வந்து நிறைய சாமிகள் எல்லாமே வந்து இருந்தது. ஸோ இது எல்லாமே லைன் பை லைனாக வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி போயிட்டே இருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோவில் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஃபேமிலியோடு விசிட் பண்ணக்கூடிய ஒரு கோவில் தான். ஏன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நியர்பையில் இருக்கீங்கன்னா ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் எதுவுமா வந்து இந்த ட்ரிப் வந்து சடனாக தான் பிளான் பண்ணோம். ஸோ ஒன் டேயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டெம்பிள் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நியர்பையில் இருக்கக்கூடிய டெம்பிள் எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணிட்டு வரதா இருந்தால் வெள்ளூரில் வந்து நீங்கள் ஒன் டேயில் இந்த மாதிரி டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஸோ பள்ளிகொண்டாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கோவில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு டெம்பிள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நியர்பையில் இருக்கக்கூடிய கோவில் எல்லாமே வந்து ஒரே நாளில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் அப்படி தான் வந்து பிளான் பண்ணி வந்தோம். ஸோ பசங்க எல்லாமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க எங்கள் கூட சேர்ந்து. இங்கே வந்து இந்த மார்க்கபந்தீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில் இருக்குது. உள்ளவே வந்து அம்மன் இருக்காங்க. அதுக்கடுத்து லைன் பை லைனாக ஒரு சாமியாக நாங்கள் வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியே வந்து கிளம்புனோங்க. அதுக்கடுத்து வந்து நாங்கள் வேறு கோவிலுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஈவினிங் டைம் வந்து ஆயிடுச்சு.
ஸோ கடைசியாக வந்து நாங்கள் பிளான் பண்ண கோவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாதேவர் மலை டெம்பிள். ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குது. அதாவது விருஞ்சபுரம் கோயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குங்க. ஸோ நீங்கள் மேப் போட்டு நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அன்றைக்கி வந்து நியூ இயர் அதுவும் வந்து பயங்கரமாக கூட்டமாக இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ரிட்டன் வர வண்டி பார்த்தீங்கன்னா லைனாக வந்து மேலே கோவிலுக்கு போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பஸ் எல்லாமே வந்து விட்டுருந்தாங்க. நிறைய ஃப்ரீ பஸ் வந்து நியூ இயர் அதுமான்றதுனால கோவிலுக்கு நிறைய பேர் வருவாங்கன்றதுனால நிறைய பேர் வந்து ஃப்ரீ பஸ் வந்து விட்டுருந்தாங்க அந்த அன்னைக்கு. அந்த கோவிலுக்கு ரீச் பண்ணக்கூடிய அந்த போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. அந்தளவுக்கு வந்து கூட்டம் பயங்கரமாக இருக்கும் போல் மேலே கோவிலில் போய் பார்த்தா. ஸோ ரிட்டன் வந்து நிறைய பஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ பஸ் விட்டதுனால நிறையவே வந்து கூட்டமாக தான் இருந்தது. இந்த கோவில் பற்றி வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் விசிட் பண்ணுறோம் இந்த கோவிலுக்கு. ஸோ நியூ இயர் அதுமா வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கோவில் எல்லாமே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம். நியர்பைல் இருந்தாலும் வந்து போக முடியல. பட் இப்போ தான் எங்களுக்கு வந்து டைம் கிடச்சது. இந்த மகாதேவர் மலை டெம்பிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நிறைய மேலே கோயிலுக்கு ரீச் பண்ணக்கூடிய வந்து நிறைய வந்து வெஹிக்கல்ஸ் எல்லாமே இப்போ தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. பட் அப்போல்லாம் வந்து எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே நடந்து போகிற மாதிரி தான் இருந்ததா. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே கோயிலுக்கே வந்து வண்டி எல்லாமே வந்து கிட்டவே போகுது. அந்தளவுக்கு வந்து ரோட்வேஸ் ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து பில்டப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து என்ட்ரன்ஸ், அதாவது கீழே மலை வந்து அடிவாரத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் இது. ஸோ இங்கேருந்து வந்து இந்த மாதிரி வந்து ரோட்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. மேலே கோவில் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாக வந்து ரூட் வந்து போட்டிருக்காங்க. அது எல்லாமே நம்ம 1 by 1 வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டே வாங்க. போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்து எவ்வளோ கூட்டமாக இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ இங்கே வந்து மேலே மலை கோயில் வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கீழே வந்து ஆஃபில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் வந்து இருக்குங்க. அங்கேயும் வந்து நிறைய பேர் கூட்டமாக இருந்தது. ஸோ அங்கேருந்து வந்து நடைபாதை வந்து தனியாக வச்சுருக்காங்க. கிரிவலம் மாதிரி போகிறவங்க அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நடந்து போகிறவங்க கீழே இருந்தே கூட நடந்து போயிட்டுருக்காங்க. இல்லை மேலே வண்டி பார்க் பண்ணிட்டு போகிறவங்க மேலேயும் போயிட்டு நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி 2 விதமாக வந்து வேர் நமக்கு வந்து இருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மகானந்த சித்தர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். பட் அவங்கள வந்து அன்றைக்கி வந்து எங்களால் வந்து பார்க்க முடியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் இந்த கோவிலுக்கு. இந்த கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு காரணமே வந்து இவர் தான். இந்த கோவிலோட ரூட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது ஒரு பெரிய மலையாக வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மலைகளுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ரோட்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்தது. 2 பக்கம் ரோடு வந்து குடஞ்சி ஒரு ரோடு போட்ட மாதிரி இருக்குது. மலையை குடஞ்சி ரோடு போட்ட மாதிரி இருக்குது. ஸோ அந்த வழி ஃபுல்லாகவே பார்க்கிங் தான். ஸோ இங்கேருந்தே பார்க்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேலே கோயில் போகிறதுக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து எங்கன்னா பார்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கிங் வந்து பார்த்துட்டே போனோம். கிட்டத்தட்ட வந்து கோயில் கிட்டே வந்து பார்க் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கீழே நடைபாதை பயணம் வந்து தனியாக இருக்குது. இது வந்து மேலே இருக்கக்கூடிய கோவில். ஸோ அங்கேருந்து வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்னும் வந்து மெயின் டெம்பிள் போகிறதுக்கு இன்னும் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏற மாதிரி இருக்கும். பட் இன்னும் நம்ம மேலே போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம இன்னும் மேலே வந்து ரீச் பண்ணணும். மெயின் மூலஸ்தானம் வந்து மேலே தாங்க இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்து சின்னதாக இந்த மாதிரி சாமிகள் எல்லாமே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் வந்து எல்லாமே நமக்கு வந்து பிள்ளையார் இருக்காங்க, சரஸ்வதி இருக்காங்க, முருகர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி சாமிகள் எல்லாமே வந்து லைன் பை லைன் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மேலே வந்து ரீச் பண்ணோம். இந்த மகாதேவர் மலை டெம்பிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் பழமையான கோயில்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கமும் அதே மாதிரி வந்து சிவன் சாமி வந்து சுயம்புவாக வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து பயங்கரமாக கூட்டமாக இருந்தது. ஸோ அந்தளவுக்கு சாமி வந்து உள்ளே வந்து மேலே வீடியோ ஷூட் பண்ண அலோவ் பண்ணலை. கூட்டமாகவும் இருந்தது. ஷூட் பண்ண முடியல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து இறங்கணும். ஸோ வெளியே வர வழியில் வந்து தனியாக வந்து வெளியே வரத்துக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வந்து ஒரு வே வச்சுருக்காங்க. ஸோ அந்த பக்கம் வந்து நம்ம வந்து என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து ஃபுல்லாகவே டெம்பிள் விலாகு. இது வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவர் மலை டெம்பிள் வந்து நாங்கள் பார்க்காத இடம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் நியர்பை இருக்கீங்கன்னா நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ எங்களோட நியூ இயர் அதாவது 2024 வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டெம்பிள் விலாக்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்து நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ் போட எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். எல்லாருக்கும் பை பாய்.